வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விருச்சக ராசிக்காரவங்களுக்கு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 15ஆம் தேதி வரை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது பொதுவான ரீடிங் தான். எது பொருந்தினதோ அதை எடுத்துக்குங்க. பொருந்தாத விஷயங்களை தவிர்த்துருங்க. 10 விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின்னா 5 விஷயங்கள் பொருந்தும், 5 விஷயங்கள் சில பேருக்கு பொருந்தாது. இது பொதுவான ரீடிங் தாங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த முதல் 15 நாட்கள் விருச்சக ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய முதல் ரோஸ் ரோஸ் ஓகே, வெரி நைஸ். ஓகே, ரொமான்ஸ், கிளாம் அண்ட் ஸ்வீட் டைம்ஸ். நிறைய விஷயங்கள் இதில் சொல்கிறாங்க. ஆனால் உறவு ரீதியாகவோ இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல வருது. இருந்தாலும் உங்களுடைய முதல் டெராட் கார்டு என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். 8 of cups. ஓகே. உங்களுடைய இரண்டாவது கார்டு the King of Pentacles. உங்களுடைய மூணாவது கார்டு 8 of Wands. உங்களுடைய நான்காவது கார்டு King of Cups. உங்களுடைய கடைசி கார்டு the Sun. வெரி நைஸ், the Sun. இந்த சென்டர் ஆஃப் த ரீடிங், which is the heart of the readingல ஒரு செய்தி வரை இருக்கு, ஒரு முன்னேற்றம் இருக்கு. ஆனால் நல்லதாக இருக்கு, நல்ல செய்தி, ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கு, ஒத்துழைப்பு நான் தரேன் அப்படின்னு சொல்ல இருக்கு. பட் அதே 8 இங்கேயும் வந்திருக்கு, 8 of cups. இந்த 8 of cups நான் ஒத்துழைப்பு தர மாட்டேன், எனக்கு கொஞ்ச நாள் ஓய்வு வேணும், நான் போகிறேன். ஆனால் இது ஒரு விஷயத்தை முடிச்சுக்கிட்டு போகிறதெல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப எனக்கு உளைச்சலாக இருக்குது. ஆனால் நான் கொஞ்சமாக ஒரு மாதிரி நான் தூரமாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 8 of cups ஒருத்தவங்களோட ரீடிங்கில் வருது அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு குடும்பம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க. எப்பொழுதும் சண்டை சச்சரவுன்னு இருந்துக்கிட்டே இருந்தாங்க. ஒத்துழைப்பும் ஒற்றுமையும் தரலை. நான் ஒன்று சொல்கிறேன், அவங்க ஒன்று சொல்கிறாங்க. நான் ஆமான்னு சொன்னால் அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. இங்கே போய் சாப்பிடலான்னா இங்கே வேண்டாம், நான் அங்கே தான் போவேன்னு சண்டை போடுறது. ஸோ இந்த மாதிரி அன்னாடும் தினமும் இப்படி நடந்துக்கிட்டு இருந்தால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு கொஞ்ச நாள் ஓய்வு வேணும், நான் தள்ளி இருக்கிறதா இருக்கேன் அப்படிங்கிறது போகிறாங்க. நான் ஒரு கிளாரிட்டி எனக்கு வேணும், ஒரு ஐடியா எனக்கு வேணும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் தள்ளி போகிறீங்க. பட் அங்கே உங்களுடைய அப்படியே ஒரு மாதிரியா செய்திகள் வருது. இருந்தாலும் நான் இதை மட்டும் ஒரு விஷயம், ஏன்னா உங்களுக்கு இது எல்லாமே நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க மட்டும் ஏன் 8 of cups வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு விஷயத்தை தள்ளி போகும் பொழுது அங்கிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்க. நல்ல செய்தி வருது, ஒற்றுமை வருது, ஒத்துழைப்பு வருது, ட்ராவல் பண்ணுறீங்க, முன்னேற்றம் இருக்கு. கிங் ஆஃப் கப்ஸ்ங்கிறது ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்க, உங்களுக்கே நீங்கள் நியாயமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறது சொல்ல வருது. கடைசியில் ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த 8 of cups விருச்சக ராசிக்காரவங்களுக்கு எதுக்கு இந்த 8 of cups அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சகம் மன்னிக்கணுங்க. ஸோ விருச்சக ராசிக்காரவங்களுக்கு இந்த 8 of cups எதுக்காக, என்ன செய்தி சொல்ல வராங்க? 8 of cups விருச்சகம் இந்த 6வது மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 6வது மாதம் 15ஆம் தேதி வரை இவங்களுக்கு 8 of cups வந்திருக்கிறீங்க. என்ன செய்தி, என்ன அறிவுரை? விருச்சகம் 8 of cups என்ன செய்தி சொல்ல வரீங்க? விருச்சகம் 8 of cups எதனால வந்திருக்கீங்க? அவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல இருக்கிறீங்க? the King of Wands. ஓகே, எதனால இந்த 8 of cups King of Wands. அப்போ நீங்கள் உங்களுடைய பவரில் இருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் லீட் பண்ணுறீங்க. இப்போ ஒரு குரூப் இருக்கிறாங்க உங்களுடைய கம்பெனியில், ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் லீடராக இருக்கீங்க. அந்த லீடர்ஷிப்பில் நீங்கள் எடுத்து பண்ணிகிட்ருக்கும் பொழுது அதில் ஏதோ ஒரு விஷயம் சங்கடம் அடைகிறீங்க. ஏன்னா 8 of cupsங்கிறது ஒரு விஷயத்தை நீங்கள் தள்ளி போகிறதும், விலகி வைக்கிறதும், விட்டுட்டு போகிறதும் அந்த மாதிரி. ஸோ ஏன் அந்த 8 of cups அப்படின்னா,
நீங்கள் ஒரு முடிவு, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் உங்கள் பவரில் நிற்கிறீங்க, உங்கள் பவரில் இருந்து நீங்கள் லீட் பண்ணுறீங்க. சில பேருக்கு அது பிடிக்கல, இல்லை உங்களுக்கே இது ரொம்ப ஓவர் ப்ரெஷராக இருக்குது, எனக்கு இது வேண்டாம், நான் இதிலேருந்து விலகி போகிறேன் அப்படிங்கிறது சொல்ல வராங்க. ரொம்ப ஒரு இல்யூஷனான ஒரு எனர்ஜியாக இருக்குது இது. சரி, ஏன்னா கிங் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது வந்து யாருன்னா ரொம்ப ஞானம் உள்ளவங்களாக இருப்பாங்க, ரொம்ப கிரியேட்டிவாக இருப்பாங்க, தன்னுடைய பவரில் இருப்பாங்க, ரொம்ப அமைதித்தன்மையாக இருப்பாங்க, பக்தி மையத்தில் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து யாத்திரை, பரிக்ராம், கோயில் குளத்துக்கு போகிறது, அதுக்கு கூட நீங்கள் போகிறீங்களோ அப்படி தான் சொல்ல வராங்க. இது ரொம்ப இல்யூஷனாக இருக்குது. இது இருந்தாலும் நான் இன்னும் ஒரு முறை விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இந்த 8 ஆஃப் கப்ஸ் அண்ட் கிங் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கீங்க, என்ன அறிவுரை சொல்ல வரீங்க? இதுக்கு ஏதாவது முடிவு ஏதாவது இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு ஜூன் 1 ஜூன் 15 8 ஆஃப் கப்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷனுக்கு கிங் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கீங்க. இதையும் நான் எடுக்கிறேன், இது வந்திருக்காங்க. ஓகே, உங்களுடைய மொதல் கார்டு 5 ஆஃப் பென்டிகல்ஸ். ஓகே, இப்போ எனக்கு புரியுது. ஏமாந்து போயிட்டீங்க, ஏமாத்திட்டாங்க, உங்களை அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் சாவி இங்கே தானே இருக்குது, பூட்டு இருக்குது, முடிவை நீங்கள் எடுக்கலாம். பணம் ரீதியாக உங்களை நீங்கள் ஏமாந்து போயிட்டீங்க, இல்லை உங்களை ஏமாத்திட்டாங்க, மன உளைச்சல், மன வேதனை, 3வது மனுஷனுடைய பிரச்சனை, ஒரு கெட்ட பழக்கம், கெட்ட சகவாசம், கந்திஷ்டி, உங்களை சுற்றி ஏதோ ஒரு நல்ல இது நல்ல செய்தியே இல்லை. அதான் சொல்கிறேன், ஏதோ ஒரு இல்யூஷனாகவே இருக்குது. அதனால தான் நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு போகிறீங்களோ? அப்போ நான் சொன்னது போல் நீங்கள் வந்து கோயில் குளத்துக்கு போகிறீங்க, பரிக்ராம் போகிறீங்க, யாத்திரை போகிறீங்க. ஏன்னா கிங் ஆஃப் வான்ஸுங்கிறது ரொம்ப நிதானம், அமைதியான உள்ளவங்க, ரொம்ப பக்தி, ரொம்ப ஸ்பிரிச்சுவலான பர்சன். குரலை ஏற்றி கத்துறதோ, குரலை ஏற்றி பேசுகிறதோ அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப பக்தி மையமாக இருக்கிறதா சொல்லப்படுது. பட் எதனால அந்த 8 ஆஃப் கப்ஸ் அப்படின்னா ஒரு 3வது மனுஷன் தலையிடுறது, அதில் நீங்கள் ஒரு விஷயத்தில் ஏமாந்து போயிட்டீங்க, இல்லை உங்களை ஏமாத்திட்டாங்க, மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கீங்க, மன வேதனைக்கு ஆளாக இருக்கீங்க, உங்களை சுற்றி கண் திஷ்டி, நீங்கள் ஒரு பவரில் இருந்து நீங்கள் வந்து ஒரு குரூப்பை லீட் பண்ணுறீங்கல்ல, அதில் உங்களுக்கு ஒரு பொறாமை போட்டி இருந்திருக்கு, கண் திஷ்டி இருந்திருக்கு, கெட்ட பழக்கங்களோ கெட்ட சகவாசங்கள் இருந்திருப்பீங்க, இல்லை நீங்களே உங்களை தள்ளப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இதில் ஒரு ஏமாற்றம், உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, ஒன்றும் சொல்லலை, ஏமாற்றம், ஏமாந்து போயிட்டீங்க, பண ரீதியாக கூட ஏமாந்து போயிட்டீங்க. ஆனால் முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ், திருப்பி உங்கள் பவருக்கு நீங்கள் வரீங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நீங்கள் உருவாக்குறீங்க. அப்போ நீங்கள் வந்து சொந்த தொழில் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, இல்லை செய்கிற ஒரு வேலையிலேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறுறீங்க, இல்லை அதே தான் ஏதோ ஒரு மாற்றம், ஏதோ ஒரு உங்கள் பவருக்கு நீங்கள் வரீங்க. பட் இந்த வாட்டி ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறீங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாக் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, ஒரு நாய் ஒன்று தெரியுது. அது வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் நோக்கி போகிறீங்க பார்த்தீங்களா. அது 8 ஆஃப் கப்ஸுங்கிறது வந்து எப்படி பரிக்ரம் செய்கிறது, யாத்திரை செய்கிறது, கோயில் குளத்துக்கு போகிறது, ஏதோ ஒரு சக்தி உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. நீங்களும் உங்கள் கையில் ஒரு ப்ரொடெக்ஷன் வச்சுக்கிறீங்க. ஆனால் ஒரு வளர்ச்சியை நீங்கள் வந்து நோக்கி போகிறதுக்கு உண்டான அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்குறீங்க. மறைமுகமாக கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பௌதிக ரீதியாக ஆசைப்படுறீங்க, நல்லா நிறைய பணம் இருக்கணும், சொத்து வாங்கணும், இடம் வாங்கணும், அப்படிங்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல வருது. ஏன் அப்படின்னா 1 2 3 4 5 காட்டில் நடுவில் இருக்கிற கார்டு வந்து 8 ஆஃப் வான்ஸ். ஒரு நல்ல செய்தி வர இருக்குது, முன்னேற்றம் இருக்குது, கடல் தாண்டி போகிறீங்க, பக்கத்து ஊருக்கு போகிறீங்க, ஒரு 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 ட்ராவல் இருக்குது அப்படின்னு சொல்ல வருது. பட் இது ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா 8 ஆஃப் வான்ஸ் சென்டர் ஆஃப் த ரீட்டிங்கில் 8 வந்திருக்கு அப்படின்னா ஒரு சமநிலை, பேலன்ஸ் இருக்குது. இப்போ சரியாக பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப நிம்மதி அடைகிறீங்க, அமைதியாக இருக்கிறீங்க, சரியான திட்டங்களை போடுறீங்க, கவனமான திட்டங்கள் போடுறீங்க. உங்களோட வயசில் மூத்தவங்க யாராவது உங்கள் கூட இருந்தாங்களா
அவங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனைகளை தராங்க, உங்களை வாழ்த்துறாங்க. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா the sun you are coming to your power அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா 19 அப்படிங்கிறது 9 கூட்டுனீங்கன்னா 10 வரும். அந்த 10 1 0 கூட்டுனீங்கன்னா 1 வரும். நீங்கள் ஒரு டாப் இதுக்கு வரீங்க. திருப்பி உங்களோட பவருக்கு இதை விட முன்னாடி இருந்த பவரை விட இப்போ இன்னும் ஒரு படியோ பல படிக்கு மேலே ஒரு பவருக்கு வரீங்க. ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் டேக் இன் த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் கார்ட் இன் த டேக். ஸோ the sweet times in the rose, the romance and glamour, the center of the reading the glamour. So you are becoming more attractive. உங்களை பார்க்கும் பொழுதே மற்றவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பிரிச்சுவலியும் சரி, ரொம்ப நிதானமாக அமைதியாக போகிறீங்க, கடல் தாண்டி போகிறீங்க, ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுல கூட ரொம்ப திட்டம் போட்டு செய்கிறீங்க. சூரியனுடைய ஆசீர்வாதம்ங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. பட் இந்த ரீடிங்கில் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா இந்த தடவை நீங்கள் உங்கள் பவரில் வரீங்க. அண்ட் 1 அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா 1 + 9ங்கிறது 1 அப்படிங்கிறதும் சூரியனை தான் குறிக்கப்படுது. நியூமராலஜிலையும் அஸ்ட்ராலஜி பிரகாரமும் 1ங்கிறது சூரியனை குறிக்கப்படுகிறது. 10 பேர் உங்கள் மாதிரி ஒரு வேலை செய்கிறாங்கன்னா நீங்கள் தான் அதில் டாப்பாக தெரிவிங்க. எல்லாரும் உங்களை நோக்கி போவாங்க. இவனை போலையோ இல்லை இவளை போலையோ நான் வரணும் அப்படிங்கிறது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருப்பீங்க. இதில் மறைமுகமாக இன்னொரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டாப்புக்கு போகும் பொழுது 1 அப்படின்னா ஈகோ அப்படின்னு சொல்லப்படுது. அதில் மட்டும் கொஞ்சம் நான் தான் எல்லாம், நீ என்கிட்ட தான் வந்தாகணும் அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. எவ்வளவு உயர்நிலை போனாலும் பணிவு, ஹம்பிள்னஸ் அது மட்டும் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு வருது. ஸோ மொத்தத்தில் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ஒரு விஷயத்தில் ஒன்று, நீங்கள் இதிலேருந்து வெளியே வந்துட்டீங்க, இல்லை இதிலேருந்து குணமாயி அடுத்தடுத்த விஷயங்களை முன்னேறி போகிறதா சொல்லப்படுது. மொத்தத்தில் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுடைய ரீடிங். ஸோ மொத்தமாக விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இந்த முதல் 15 நாட்கள் ஜூன் 6லேருந்து ஜூன் 15 வரை மொத்தமாக என்ன அறிவுரை, என்ன செய்தி சொல்ல வரீங்க பார்ப்போம். ஓகே, 2 கார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்குங்க, ஜஸ்டிஸ் அண்ட் 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே, அதே தான். ஓகே, நான் என்னோட ரீடிங்கை சுகர் கோட் பண்ண மாட்டேன், பூசி மூழ்கி பேச மாட்டேன். என்ன செய்தி சொல்கிறாங்களோ அதுதான். அப்போ ஒரு சில விருச்சிக ராசிக்காரவங்க விவாகரத்துக்கு கோர்ட் கேஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த தடவை தீர்ப்பு உங்கள் பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வருது. ஒரு சில விருச்சிக ராசிக்காரவங்க பரவாயில்ல, அதனால நான் யாருமே இங்கே பக்குவமானவர்கள் கிடையாது, நோபடி இஸ் பர்ஃபெக்ட், ஐ வாண்ட் டு கிவ் another சான்ஸ், நான் இன்னொரு வாய்ப்பு தரேங்கிறத இப்போ வாய்ப்பு கொடுக்குறீங்க. அந்த வாய்ப்பில் நீங்கள் சமநிலைப்படுத்துறீங்க. நான் இப்படி தான் செய்வேன், நீ எப்படி செய்ய போகிற, ஓகே சமநிலை, அந்த மாதிரி சமநிலைப்படுத்துறீங்க. நியாயமோ எது, தர்மமோ எது, அதுதான் நீங்கள் பின்பற்றதாக சொல்லப்படுறாங்க. பட் இங்கே 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னா கவனம் வேணும், திருப்பி ஏமாந்து போகாதீங்க. ஏன்னா ஏமாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்ல வருது, ஆனால் ஏமாந்து போக மாட்டீங்க அப்படிங்கிறது தான் இந்த 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வருது. எதை வச்சு உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே கையெல்லாம் தூக்கி கடவுள் என் பக்கம் இருக்கிறாரு, ஒரு சக்தி என்னை சுற்றி இருக்குது, அந்த ப்ரொடெக்ஷன், அந்த பாதுகாப்பு என் கூட இருக்குங்கிறது உறுதிப்படுத்துகிறாங்க. என்ன குழப்பத்தில் இருந்தாலும் சரி, யாராவது உங்களை ஏமாத்துறதாக இருந்தாலும் சரி, உடனே உங்களை எச்சரிக்கைப்படுத்தும். ஏதோ ஒரு வகையில் இல்லை யாராவது மூலியமாக உங்களுக்கு அது ஒரு எச்சரிக்கைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, நான் இது என்னன்னு பார்த்தேன். ஸோ அதே தான். ஸோ கவனம் மட்டும் தேவை, ஏமாந்து மட்டும் போயிடாதீங்க. யாராவது ஏதாவது சொல்கிறாங்க, என்ன நல்லா வந்துட்டாங்களே, என்ன நல்லா இருந்தானே, அந்த பையன் நல்லா ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டானே, ஏன் எல்லாரும் அவனை நோக்கி போகிறாங்க, அந்த போட்டி பொறாமல், இந்த நண்டு கதை உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த காலை பிடிச்சி இழுத்து எப்படி அவன் மட்டும் எஸ்கேப் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி இழுப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் கவனம் வேணும். ஆனால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கைப்படுத்தக்கூடியதாக தெரியப்படுது. இருந்தாலும் இன்னும் ஒரே ஒரு கார்டு மட்டும் உங்களுக்கு எடுப்போங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இன்னும் ஒரு அறிவுரை கொடுங்க. இந்த முதல் 15 நாள் 6வது மாதம் என்ன செய்தி, என்ன ஒரு அறிவுரை சொல்ல வரீங்க,
இது என்ன செய்தி இருக்குது? ஓகே, 2 கார்டு வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க. 2 கார்ட்ஸுமே ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதே தாங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் முன்னேறி போகும்பொழுது 4 ஆஃப் பென்டிகல்ஸ் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வச்சுக்கோங்க. எல்லாரையும் கிட்டையும் தூக்கி கொடுத்துடாதீங்க. என்ன அப்படி சொல்கிறீங்க, கொடுக்காதீங்க அப்படின்லாம் நான் சொல்லலைங்க. இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தனக்கு முதல்ல தானம் தர்மம், அதன் பிறகு மற்றவர்களுக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. உனக்கு என்ன நீ வச்சுக்கிட்டு அப்புறம் நீ கொடுத்தாதான், அதாவது உங்கள் வயிற்றை நீங்கள் நிரப்பிக்கிட்டா மட்டும்தான் 10 பேருக்கு நீங்கள் சாப்பாடு போடாட்டி முடியாட்டினாலும் ஒருத்தனுக்கு நீ சாப்பாடு போட முடியும். அதனால் உனக்கு என்ன தேவையோ அதை வச்சுக்க. அப்புறம் நீ அந்த 10 பேருக்கு கொடுக்காட்டினாலும் ஒருத்தனுக்கு நீ அவனுடைய வயிற்றை நீ நிரப்ப முடியும். அதே தான். ஸோ பாதுகாப்பு முக்கியம். ஏமாந்து போயிடாதீங்க. யாராவது ஏதாவது சொல்கிறாங்க, உங்கள் முன்னுக்கு ஒரு பேச்சு இருக்கும், பின்னாடி ஒரு பேச்சு இருக்கும். கவனம் வேணும். அதனால் 4 ஆஃப் பென்டிகல்ஸுங்கிறது ஸ்திரத்தன்மை இருக்குது, ஸ்டெபிலிட்டி இருக்குது, சமநிலைப்படுத்திக்கிறீங்க, பேலன்ஸ் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு வகையான ஒரு வளர்ச்சி மூலியமாக தான் இந்த ஸ்திரத்தன்மை ஏற்படுது. என்னை அத்தன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஆஃப் வான்ஸ், வெரி நைஸ் எனர்ஜி. ஸோ மொத்தத்தில் ஒரு வளர்ச்சி, ஒரு புது விஷயத்தை தொடங்குறீங்க, குதூகலம் உண்டாகுது, வெற்றி அடைகிறீங்க, சந்தோஷம் அடைகிறீங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு ஐடியாஸ் அண்ட் கிளாரிட்டி, ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது. படிப்படியாக போங்க. ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும். ஹம்பிள், பணிவாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல வருது. ஸோ பேஜ் அப்படிங்கிறது படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட இது சரியாக வருது. அப்படின்னா பேஜ் ஆஃப் வான்ஸ்ங்கிறது, இப்போ நீங்கள் ஒரு காஸ் எடுத்து படிக்கிறீங்க போகிறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாகவும் இருக்குது. ஏற்கனவே தொழில் பண்ணுறீங்க, இதை பற்றி நான் இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சா ஒரு சின்ன காஸ் எடுத்து படிக்கிறதா இருந்தாலும் கூட ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த 6வது மாதம் முதல் 15 நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3வது மனுஷன்கிட்டையோ பொறாம போட்டிகள் இது மாதிரிலாம் இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனம். ஈகோவாக இருக்கும், ஈகோ அப்படிங்கிறது எட்டி பார்த்துட்டு போகுது அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது. மற்ற விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்துக்குங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு ஆறுதலாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கும் நான் நம்புகிறேன். ஆகையாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.